நான் வந்து எங்கள் அப்பா இருக்கிறார் அப்போ பொள்ளாச்சிக்கு வந்து அப்பா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போட்டுருக்காரு, டேக்ஸி வீட்டு கட்டணும். அப்போ என்ன 10,000 நம்மளால் வரும் டேக்ஸ் அப்படின்னு. அது அங்கே எங்கள் அப்பா வந்து அந்த நகையெல்லாம் வந்து மகாலட்சுமி மாதிரி நல்ல நேரம் பார்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்குறோம். அது மகாலட்சுமி மாதிரி வச்சுருப்பார். பேங்க்கு கொண்டு வைக்கிறது, அடமானம் வைக்கிறது அப்படிலாம் பண்ணவே மாட்டார். அப்படி இருக்குது எங்கள் அப்பா. எனக்கு வேண்டி கொண்டு போய் எங்கள் அம்மாவோட 3 வரி செயின், முகப்பு செயின் இருந்து கொண்டு போய் வச்சு 10,000 ரூபா கொடுத்தாங்க எங்கள் அப்பா. எதுக்காக? அதான் டேக்ஸி கட்டணுமே, அதுக்கு வேண்டி. அப்போ எங்கள் மாமனார் அவங்க ஏதாவது நாங்கள் தான் வீடு கட்டணும், அதனால நாங்களே கட்ட அவங்க கேட்கல. கேட்டிருந்தா ஒரு சமயம் எங்கள் மாமனார் காசு இல்லைன்னு கேட்டிங்களா? அதான் காசு இல்லை, டேக்ஸி கட்ட 10,000. நான் இப்போ தான் கணக்கு லட்சம், 2 லட்சம் 3 லட்சம் கணக்கு. அப்போ இப்போ கட்டணுமா? வீடு கட்டணும், டேக்ஸ் கட்டணும். ஓகே ஓகே. அது அங்கிள் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அந்த நகையை மீட்டு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த வீட்டில் பார்க்கறதுக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போனா ஒரு 2 லட்சமோ 2 லட்சம் தான் செலவாச்சு. அத்தனை வீடு 2 லட்சம் 3 லட்சம் ஆகலான்னு வச்சுக்கோங்களேப்பா, அவ்வளோதான் ஆச்சு செலவு. இப்போல்லாம் கோடி கணக்கில் வரும். விலைக்கு வாங்கம்மா, விலைக்கு வாங்க முடியாது. நீங்கள் விலைக்கு வாங்குறது ஏதாவது துபாய்க்காரரோ ஃபாரின்காரோ கண்டமான கையில் காசு வச்சுருப்பாங்கல்ல, அவங்க ஏதாவது கொண்டு வந்து வாங்கினா வாங்கலாம். இப்போதைக்கு அந்த வீட்டை அவுட்டரில் மாத்திரம் பெயிண்ட் அடிக்கணும்னா இப்போ 10 லட்சம் ரூபாய் வேணும். சும்மா சாதா பெயிண்ட் அடிக்கிறது. வல்லங்கி சொன்னீங்களே. வல்லங்கி. இப்போ யார் இருக்கா? இப்போ கொழுந்தனார் இருக்காரு. அவருக்கு எல்லாருக்கும் பொது தான். அது பொது சொத்து. என்னோட நாங்கள் வேண்டான்னு விட்டாங்க. அப்போ அவங்க எங்கள் மச்சாண்டாருக்கு தனியாக வீடு இருந்தது, அவங்க போயிட்டாங்க. இது பொது சொத்து, நம்மளும் போயிருந்தாலும் வேண்டான்னு சொல்ல, வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் மச்சாண்டார் வந்து இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது எல்லாருக்கும் பொது சொத்து அது. ஓகே. அது தம்பி சரி பையன், அவன் இப்போ கொழுந்தனாருக்கு இருந்துட்டு போட்டு, அவன் சின்ன பையன், கொஞ்சம் செல்லமாக இருக்கிற பையன். சரி அவனுக்கு இருக்கட்டும், சும்மாதி போய் பங்கு வச்சுட்டு விற்றுட்டு அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அது கௌரவம் பார்க்குற குடும்பம், கௌரவத்தை அப்படியே இருந்தாங்க. எல்லாரும் அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க பேசாமல். நாங்களும் விட்டுட்டு வந்தோம். எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரல. இங்கே போட்டிருக்கிற சோபாகீபா கட்டில் பீரோ எல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதாவது அந்தந்த இடத்துல அந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் மாத்திரம் வந்துட்டோம். அது எதனால் வந்தீங்க?